ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். அவர் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம டிவிஸ்ல புதுசா அந்த பேஸ் பிளான் கொண்டு வந்ததுனால இந்த பேஸ் பிளான் பத்தி பார்க்க போறோம். இந்த பேஸ் பிளான் உண்மையுமே நமக்கு பெஸ்ட் ஆகுதா? அதாவது பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு 64,000 வெஹிக்கிள் தராங்களே, அந்த பிளான்ல எடுக்கிறது பெஸ்ட்டா இல்ல நம்ம நார்மலா எடுக்கிறது பெஸ்டான்னு பாக்குறோம். அதாவது இந்த பேஸ் பிளானோட பிளஸ் மைனஸ் என்ன, அது பேமெண்ட் டீடைல்ஸ், கேன்சலேஷன் பாலிசி, வாரண்டி எப்படி, உண்மையாலுமே அது வந்து பெஸ்டா இல்லையா, யாருக்கெல்லாம் செட் ஆகும், ஃபுல் டீடைல்ஸும் பிரிச்சு பாக்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பிளானோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது பிளஸ் மைனஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஸ் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது டிவிஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் பிளான் என்னன்னு சொல்றாங்க, பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா ஒரு எலக்ட்ரிக்கல் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், வெஹிக்கிள் வித் பேட்டரியோட பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது வெஹிக்கிள் வித் பேட்டரி, அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பினான்ஸ் மூலயமாவோ ரெடி கேஷ் மூலயமா கட்டியிருப்போமா. அதே இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் எல்லாமே அதே தான். பட் பேட்டரி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பே பண்ற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள், அதாவது பாடி காஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணி எடுத்துக்கோம். பாடி காஸ்டோட சேர்த்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஓ, இன்சூரன்ஸ், A to Z எல்லாமே சேர்த்து ஒரு ஆன் ரோட் பிரைஸ் போட்டு எடுத்துரும். பேட்டரி மட்டும் பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி கொடுத்துருவாங்க, இவ்வளவு அமௌண்ட் பே பண்ண சொல்லி. அதாவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடாது, ரெண்ட்னே வச்சுக்கோங்க, ஆர் பினான்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுக்கும் பேஸ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் எவ்வளவு காஸ்ட் டிஃபரன்ஸ் வருது, வாரண்டி டீடைல்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தா தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்த்தலாங்களா? டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுக்கும் பேஸ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த பேஸ் பிளானுக்கும் நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டிவிஎஸ் ஆர்பிட்டர் தான் சூஸ் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல நான் வந்து டிவிஎஸ் ஐக்யூ பெஸ்ட் ஆர்பிட்டர் வந்து ஃபுல்லா டீடைல் கம்பேரிசன் பண்ணி டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்து பெஸ்ட் சூஸ் பண்ணிருப்போம். லிங்க் தர மேல பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க. சோ டிவிஎஸ் ஆர்பிட்டர்ல பாத்தீங்கன்னா V1 அண்ட் V2 வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஓகேங்களா? V1க்கும் V2க்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சேம் தான். டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், சார்ஜிங் டைம் மட்டும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்ப V1ல பாத்தீங்கன்னா 1.8 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க. அதே V2ல பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க. இப்ப V1ஓட அந்த ஐடிசி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 65 கிலோமீட்டர் கிடைக்கும். இதே V2ல பாத்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் வந்து ஐடிசி கிளைம் பண்றாங்க. ரியல் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 115 கிலோமீட்டர் கிடைக்கும். V1 அண்ட் V2ஓட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே சேம், அதாவது மோட்டர் பவர், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். பேட்டரி கெப்பாசிட்டி தான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுக்கும் பேஸ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் அதோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் என்ன, ஆன் ரோட் பிரைஸ் என்ன வருதுன்னு அதோட டிஃபரன்ஸ் பார்த்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா பர்ச்சேஸ் பண்றோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா V1 மாடலுக்கு வந்து 92,000 வருது, அது இன்க்ளூடட் வித் ஜிஎஸ்டியோட. ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் அதிகமா வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்டிஓ ஆன்லைன் சேர்த்து ஒரு 5,000 அதிகமா இருந்தால உங்களுக்கு 97,000 வரும் ஆன் ரோட் பிரைஸ். நெக்ஸ்ட் V2 பாத்தீங்கன்னா 1,08,000 வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பாத்தீங்கன்னா 1,13,000 வரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாஸ் பிளானோட நம்மளுக்கு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தலாம். இந்த பேஸ் பிளானோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தலாம். இந்த பேஸ் பிளானோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா V1 மாடல் பாத்தீங்கன்னா 49,999, அதாவது 50,000 ரூபாய். சரிங்களா? இதுல வந்து நம்ம வந்து ஆர்டிஓவும், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், இன்சூரன்ஸ்லாம் எக்ஸஸா ஒரு 5,000 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 55,000 வந்துடும். நெக்ஸ்ட் V2 மாடல் பாத்தீங்கன்னா 59,600 வருது. அதுலயும் எக்ஸஸா ஒரு 5,000 வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 64,600 வந்துடும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அபிஷியலா வெப்சைட்ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் ஷோரூம் வைஸ் வந்து இந்த பிளான் பத்தி எந்த டீல்ஸுமே வர கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்களேன், 84,500 ரூபாய்க்கு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், அதாவது V1 மாடலுக்கு நம்மளுக்கு ஆன் பேஸ் பிளான்ல எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாருங்க 49,999 ரூபா கொடுத்துருக்காங்களா. பட் நம்ம ஊர் வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் V1 மாடலுக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க தமிழ்நாடு ரேஸ் பாத்தீங்கன்னா 92,250 ரூபா வருது. அப்போது இந்த வந்து பேஸ் பிளானோட பிரைஸ் வந்து அதிகமாமா இல்ல அப்பயும் இதே பிரைஸ் தான் இருக்குமான்னு நம்மளுக்கு வந்தாதான் தெரியும். அபிஷியல் இந்த ஷோரூம் பிரைஸ் வந்தாதான் நம்மளுக்கு புரியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பத்தி பார்த்தலாம். இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி ரெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மந்த்லி ரெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் டென்யூர் கொடுக்குறாங்களா. அதுல பாத்தீங்கன்னா V1 மாடல் பாத்தீங்கன்னா 862 rupees வரும். V2 மாடல் பாத்தீங்கன்னா 1,155 rupees வருது. ஓகேங்களா? இப்ப V1 மாடல்ல பாருங்களேன், V1 மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா பேட்டரியோட வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. இப்ப நாம நார்மலா பர்ச்சேஸ் பண்ண அந்த நார்மல் பர்ச்சேஸ் காஸ்ட் பண்ணுவாங்க, அதுல வாரண்டி பீரியட் எவ்வளவு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் 50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து 5 இயர்ஸ் டென்யூர் சூஸ் பண்ண மட்டும் தான் 5 இயர்ஸ் ஆர் 70,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி கிடைக்கும். அதே நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்கலாம். அது பாத்தீங்கன்னா 6,000 rupees அப்ராக்சிமேட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுலயுமே 5 இயர்ஸ் 70,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருவாங்க. இதுல பாருங்க. நெக்ஸ்ட்
இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 862 rupees கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா அது 5 years டென்யூர் பண்ண காஸ்ட் தான். இதே 2 years 3 years காஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கால்குலேஷன்ல பாத்திரலாம். இந்த 5 yearsக்கு நான் சொல்லியிருந்தாங்களா 862 rupees ஸ்டார்டிங் பிரைஸ். 3 yearsக்கும் 2 yearsக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமா தான் வரும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப 5 yearsக்கு வந்து 862 rupees சொன்னா 5 yearsனா 16 வந்து 862 into 16 போட்டீங்கன்னா நம்மளுக்கு 51,720 வருது. ஓகேங்களா? இப்ப ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு பார்த்தோம், நம்மளுக்கு பேஸ் பிரைஸ்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 54,000 வந்துச்சுங்களா. 51,720 பிளஸ் 54,000 போட்டா நம்மளுக்கு 1,05,920 வருது. ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 years கட்டுவாங்களே, 3 yearsக்கு 862 rupees into 36 months போட்டா 3 yearsனா 36 months 36 போட்டா நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 31,032 வருது. பேஸ் பிரைஸ் ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 54,000 வந்துச்சுங்களா. சோ 85,032 வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம முன்னாடி நார்மல் பர்ச்சேஸ் பார்த்தாங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு பார்த்தா 97,000 வருது. அதோட இதுல வந்து கம்மியா இருக்கு. 3 years பிளான்ல 85,032 தான் வருது. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 864 வந்து 5 years பிளான். கண்டிப்பா 3 yearsம் 2 yearsம் 10 years போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பா 1,000 rupees மேல வரும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜிஎஸ்டி இருக்குதா இல்ல ஜிஎஸ்டி இல்லாம இந்த பிரைஸான்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 5 years பிளான்ஸ் தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 5 years 70,000 கிலோமீட்டருக்கு 5 years 10 சூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே நார்மலா 2 years 3 years சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 3 years 30,000 கிலோமீட்டர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா 5 years பிளான்ஸ் தான் இவங்க சூஸ் பண்ண வைக்கிறாங்க நம்மளையா. இதே மாதிரிதான் வீட்டுக்குமே கால்குலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்மள ஏன் 5 years பிளான் சூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 years 3 years கட்டினா நம்மளுக்கு அதிகமா பேமெண்ட் பண்றதுனால சீக்கிரமா முடிஞ்சிடும். அவங்களுக்கு ரெகுலர் இன்கமும் கம்மியா இருக்கும். நார்மலா 5 years கிடைக்கிற ப்ராஃபிட்டோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தான் இந்த வாரண்டி வச்சு நம்மளுக்கு 5 years பிளான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் பர் பிசினஸ் பிளான் வந்து கரெக்டான ஒரு பிளான் தான் வச்சுக்கோங்களேன் பிசினஸா பார்க்கும்போது. பட் கஸ்டமரா இருக்கும்போது நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அதான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தலாம். இஎம்ஐ ஆப்ஷன் பத்தி பார்த்தலாம். இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப ரெடி கேஷ் கட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1,13,000 இருந்துச்சுன்னா ஆன் ரோட் பிரைஸ் 1,13,000 கட்டி வண்டி எடுத்துருமா. இதுல என்ன பண்ணுவோம்னா வெறும் அந்த 49,000 பாடி காசு மட்டும் பே பண்ணிட்டு ஷெல் காசு மட்டும் பே பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து இந்த பேட்டரியோட ரெண்ட் வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணிக்கோங்களா. இது இஎம்ஐ போகும்போது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நார்மல் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 1,13,000 ஒரு 30,000 கட்டிட்டு பேலன்ஸ் வந்து இஎம்ஐ போடுவோமா. இதுல என்ன பண்ணுவோம்னா 49,990 அதுக்கு மட்டும் இஎம்ஐ கன்வெர்ட் பேட்டரி வந்து மந்த்லி 2 ரூபா. இந்த 49,990 இந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். பேட்டரி வந்து இஎம்ஐ காஸ்ட் அதான் இன்ட்ரெஸ்ட் வராது. அதாவது நிறைய பேர் தப்பா புடிச்சிட்டாங்க பேட்டரி வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ட்டு. பட் வந்து ஷெல் காஸ்ட் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பேட்டரி அதாவது பேரண்ட் பிளஸ் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது பேரண்ட்னா ஒண்ணு இல்லைங்களா, ஷெல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 10.99% அதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். இதே சைல்டுன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி, அந்த பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட், மந்த்லி ரெண்ட் பண்ணி பே பண்ணா போதும். சோ இந்த இஎம்ஐல எடுக்கிறது இது பெஸ்டா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, இது இஎம்ஐ எடுக்கிறது மேக்ஸிமம் வேஸ்ட் தான் சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐக்கும் அந்த 49,000 அதுக்கும் இஎம்ஐ பே பண்ணணும், நீங்க பேட்டரிக்கும் மந்த்லி ரெண்டல் பே பண்ணணும், அது போக கரண்ட் பில் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். இஎம்ஐ போற மாதிரி தான் நீங்க வந்து ஃபுல்லா இந்த பேஸ் பிளான் போகாம நார்மலா ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணி இஎம்ஐ போறதா பெஸ்ட். பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இது யாருக்கு தான் செட் ஆகும் சொல்ல வரேன். இது வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்றேன் யாருக்கு தான் செட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா லோ காஸ்ட்லயே நம்மளால ஒரு இந்த வெஹிக்கிள் வாங்க முடியும். அதாவது வெஹிக்கிள் மட்டும் ஷெல் காஸ்ட் மட்டும் நம்மளால லோ காஸ்ட்லயே பர்ச்சேஸ் பண்ண முடியும். 50,000 60,000 தாராளமா சூஸ் பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ பேட்டரி ரிஸ்க்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுவாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். பட் எனக்கு கேட்டா நார்மல் பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்லி பேஸ் பண்ணல பர்ச்சேஸ் ரெண்டுத்துலயுமே வாரண்டி பின் கொடுக்குறாங்களா. சோ ரெண்டுத்துலயுமே நம்மளே ஓன் டேமேஜ் ஏதாவது பண்ணாங்க வாரண்டி கிளைம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் காமிக்கிறேன் என்னன்ட்டு. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்தீங்கன்னா 5 years 70,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்களா. 5 years 10 சூஸ் பண்ணும்போது அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு அந்த ரெண்டல் பே பண்ணும்போது அந்த ரெண்டல் காஸ்ட்லயே நம்மளுக்கு 5 years 70,000 கிலோமீட்டர். இதே நம்ம நார்மல் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது நம்ம எடுக்கிற டென்யூர் பீரியட் மந்த்லி பே பண்ணிட்டு அது வரையுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரியே சொந்தம் கிடையாது. பேட்டரி வந்து கம்பெனி பேர்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். 5 year டென்யூர் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 year டென்யூரோ 3 year டென்யூரோ சீக்கிரமா கட்டி முடிச்சலாம். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கலாம். என்ன ட்விஸ்ட் வச்சுக்கலாம், நம்மளுக்கு நார்மலா கட்டுறதோ அதிகமா கட்டணும். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 years 30,000 கிலோமீட்டர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா. இதே நார்மல் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு வாரண்டி கொடுக்குறாங்க, 3 years 50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். 2 year 3 year சூஸ் பண்ணா வந்து இந்த பேஸ் கலர் வந்து டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தலாங்களா, உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காவே நம்மள 5 year 10 year சூஸ் பண்ணிக்கிறது தான் அவங்க மெயின் பிளான்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையர் டோட்டல் காஸ்ட் கம்பேர்ட் டு நார்மல் பர்ச்சேஸ் காஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்றதோட இந்த பேஸ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்ணா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் பே பண்ணி முடிகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டல்ல வந்து நம்மளுக்கு பேட்டரி கொடுக்குறாங்க, பாதி காசு மட்டும் கட்டி வெஹிக்கிள் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து ரெண்டல் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமா தான் வரும். ஆஸ் பர் பிசினஸ் பிளான் வந்து கரெக்ட் தான். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாம், ஆனா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாம், கேன்சலேஷன் பாலிசி. கேன்சலேஷன் பாலிசின்னு பாத்தீங்கன்னா பிஃபோரே 10 years முன்னாடியே ப்ரீ நோட்டீஸ் கொடுத்தணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் க்ளோசிங் சார்ஜஸ் வரும். இப்ப நம்ம 10 year பீரியட் முன்னாடியே நம்ம வந்து பேட்டரிக்கு அந்த பேலன்ஸ் பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபோர் க்ளோஸ் பண்ணனா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் க்ளோசிங் சார்ஜஸ் வரும். இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் பேட்டரி வந்து ரெண்டுக்கு சொன்னேன்ட்டு. ஆக்சுவலி ரெண்டுமே கிடையாது, ஃபினான்ஸ்லேயே வச்சுக்கோங்க. பேட்டரி வந்து ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து தனியா ஃபினான்ஸ் காசு ஒரு ஆப்ஷன் மாதிரி போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பேஸ் பிளான் போலி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா, பேமெண்ட் டீடைல்ஸ். பேமெண்ட் டீடைல்ஸ் எப்படி பே பண்றது பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க, இல்லையா வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் மாதிரி மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி வந்து 5th டே, அப்ப ஜனவரி 5னா ஜனவரி 5 வந்து அன்னைக்கு வந்து ஆட்டோ டெபிட்டோ பேமெண்ட் லிங்க் மூலமா நம்ம பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணாம விட்டு டிலே பண்ணிட்டோம்னா அது வந்து லேட் ஃபீ வேற போடுவாங்க. இன்னொன்னு என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இப்போ 1 மாசம் 2 மாசம் பே பண்ண முடிட்டோம்னா பேட்டரி ஆஃப் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து வெஹிக்கிளே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கொடுத்துறாங்க. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா, போன பாயிண்ட் பாத்தீங்களா ரிப்போஸ் த வெஹிக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண மாட்டோம், வெஹிக்கிள் வந்து ஃபினான்ஸ் டீம் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க தான் அர்த்தம். இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்டே 49,000 50,000 போட்டு வெஹிக்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடும். பட் 2 to 3 months ஏதோ டிலே பண்ணி பேமெண்ட் பண்ண விட்டா உங்க டோட்டலா பேட்டரி ஆஃப் பண்றதோ இல்ல பேட்டரி எடுத்துட்டு போறதோ இல்ல வெஹிக்கிளே எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த இதுல. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாம், ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எனிதிங் ஹேப்பன் டு ஸ்கூட்டர். அதாவது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபர்ஸ்டே அந்த அட்வான்டேஜஸ்ல ஒன்று சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, பேட்டரி நோ ரிஸ்க்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ண வந்துட்டு அது இந்த இடத்துல ஒரு இமேஜ் போற மாதிரிங்களே. என்ன போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வெஹிக்கிளுக்கு ஏதோ டேமேஜ் ஆனாவோ, பேட்டரியில ரேட் பைட் வந்தோ, வெஹிக்கிள் ரேட் பைட் வந்தோ, ஆர் ஃபிளட்ல நிறுத்தினாவோ, ஆர் வாட்டர்ல ஆகினா வந்து வாரண்டில வந்து கிளைம் ஆகாதுன்னு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நார்மலா பர்ச்சேஸ் பண்றதாலும் சரி, பேஸ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, வாரண்டில வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எப்படி அந்த மார்க்கெட்டிங் போட்டு அதை நம்மள பேஸ் பிளான் வாங்க வைக்கலான்ட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. போய் மாட்டிக்காதீங்க, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் புரிஞ்சு நினைக்கிறேன். ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. யாருதான் நீ பேச்சு சொல்லி யாருதான் செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதுல போகாதீங்க, நார்மல் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க. இது யாரு தான் பர்ச்சேஸ் பண்ண பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 50,000 60,000 இருக்குது அப்படின்னா தாராளமா இந்த பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா செல் காஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு பேட்டரிக்கு வந்து மந்த்லி ரெண்டல் பண்ணா வெறும் 1000 1500 பே பண்ணா போதும். அது 5 year tenure சூஸ் பண்ணீங்கன்னா தான் பெஸ்ட். இதுலயுமே மேக்ஸிமம் பேஸ் பிளானே ஒரு வேஸ்ட் பிளான் தான் நான் சொல்லுவேன். சோ நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தலாங்களா, V1 சூஸ் பண்ணலாமா, V2 சூஸ் பண்ணலாமா? நார்மல் பர்ச்சேஸ் காஸ்ட்ல V1 சூஸ் பண்ணலாமா, V2 சூஸ் பண்ணலாமா கேட்டா V2 சூஸ் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 3.1 kW பேட்டரி கொடுக்குறாங்க. V1க்கு V2க்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 16,000 தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. இது 16,000 பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தா நமக்கு 50 கிலோமீட்டர் எக்ஸஸா கிடைக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து V2ல அதிகமா கிடைக்கும். சரிங்களா, இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா போட்டு என்ன கம்மியா போட்டா வந்து பேட்டரி லைஃப் அதிகமா கிடைக்குன்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல டிவிஎஸ் ஐக்யூ பஸ் ஆர்பிட்டர்ல பாத்தீங்களா, அதுல ஆன்சர் இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஓரியன்டா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, டெக்னிக்கல் ஓரியன்டா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.